இப்போ நீ பொன் பொருளையோ இல்லை சுற்றி இருக்கிற சூழலையோ எந்த ரூபத்தில் வேணாலும் பெற்ற முடியும். அதை நான் கொடுக்க வேண்டியதில்லை. உன்னை படைக்கும் போதே இறைவன் எப்படி படைச்சிருக்கானா 9 கோள்களால் உனக்கு தேவையானது கிடைக்கும். உனக்கு கிடைக்கலனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் எந்த சூழல்லையும் உன்னை கைவிட்டுறாது அந்த 9 கோள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சூழல்லையும் இந்த உலகத்தில் எவன் வேணாலும் கைவிடுவான், 9 கோள்கள் கைவிடாது. ராகு கைவிட்டாலும் கேது கைவிட மாட்டான். கேது கைவிட்டா புதன் கைவிடும். எவனோ 9 பேர்த்துல ஒருத்தன் வளைச்சு உங்களை சோறு போடுவான், உங்களை காப்பாற்றுவான். சனி உங்களை எதிர்த்துட்டானா எவனவன் குரு உங்களை காப்பாற்றுவான், சோறு போடுவான். குரு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம ஜாதகத்துக்குள்ள போயிட்டானா சுக்கிரன் உங்களை வாழ வைப்பான். சுக்கிரன் ஒண்ணுமே இல்லாம போயிட்டானா ஜாதகத்துல சூரியன் உங்களை வாழ வைப்பான். சூரியனே படுத்து தூங்கிட்டானா சந்திரன் உங்களை வாழ வைப்பான். எவனோ ஒரு 9 பேர்த்துல ஒருத்தன் வளைச்சு உங்களுக்கு பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சோறை கொடுத்துக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு தேவையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன சொல்லிட்டான் யோகிகள் கடவுள், நான் உனக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. எவனுக்கும் எதுவும் தேவையில்லைன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, 9 கோலை உன்கிட்ட கொடுத்தாச்சுடா, அவன் உனக்கு வழி நடத்துவான், சோறு போடுவான்டா. நான்லாம் ஒன்றும் உனக்கு தேவைப்பட மாட்டேன். நான் உனக்கு என்னத்துக்கு தேவைப்படுறேன்னா, இந்த 9 கோள் என்பது உனக்கு சில கோள்கள் தடையாக இருக்குன்னா அது உன் முன் ஜென்மத்தில் இருக்கிற அந்த செயல் வினவு. அதான் அந்த பாவம்னு சொல்றது, கர்ம வினைன்னு சொல்றது. நீ மனதோட இருக்கிறல்ல, மனதிலேருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு தடையா இருக்கிறது அந்த 9 கோள்ல சில தடைகள் இருக்கு. அதை ஒரு குருக்கிட்டே போய் நின்னா என்ன பண்றான், எந்தெந்த கோள்கள்லாம் உனக்கு தடையா இருக்கோ அவனை சரி செஞ்சு விடுறான். என்ன சரி செஞ்சு விடுறான்? உன் பிரெயின்ல சூரியனுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல, அது அடைக்கப்பட்டிருக்கு. இந்த அடைப்பை எடுத்து விடுறோம். சூரியனுக்கும் நீயும் சண்டை கிடையாது. ஜாதகத்தை சொல்லுவாங்களே சூரியன் பகையா இருக்கு, பகையெல்லாம் வெங்காயமும் கிடையாது. எவனு யோகி கிரகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன பகை இருக்கு? புரியுதுங்களா? உங்க மேல ஒரு அலைவரிசை விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு நன்மை, உங்க மேல ஒரு அலைவரிசை விழுகலைன்னா பகை. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த அலைவரிசைகள்ல வேறுபாடு இருக்கு. அப்ப அந்த அலைவரிசைகள்ல தீவிரமா உங்களை பார்க்கும்போது, ஒரு அலைவரிசை பார்க்குது, அது தீவிரமா பார்க்க கூடாது, அது பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தீமை விளையுது. அப்ப என்ன சொல்றான், உங்களுக்கு இந்த கோள்கள் தீமை விளைவிக்குது, நீங்க போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. அதே யோகி என்ன பண்ணுவான்னா, அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். இவன் பார்க்கறான்ல, ஒருத்தன் பார்க்கறான், பவர்ஃபுல்லா பார்க்கறான், அதனால உங்களுக்கு விரயம் ஆகுது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, இவன் பார்க்கிறவனை உள்வாங்கிக்கிறதுக்கு இன்னொருத்தன் எவன் இருப்பான், அவனை சரி செஞ்சு விட்டுருவான். அந்த 9 கோள்ல அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பார்க்கிறவனை எதிர் வாங்குவான் இவன். அப்ப அது சரி செய்யப்படும், சமன் செய்யப்படும். இந்த 9 கோள்களுக்குள்ள சரி செஞ்சவன் மட்டும்தான் ஞானியாவே ஆக முடியும். சும்மா மொட்டை தண்ணியில படுத்துக்கிட்டு அப்படியே படுத்து கிடந்து கடவுள் இந்த நெத்தி அமைச்சு விட்டு வாங்கல் கடவுளாகி விடலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் அங்கே இல்லை. அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அதனால எல்லாருக்குள்ளேயுமே அந்த கோள்கள் எந்த ரூபத்திலேயே வேலை செய்யும், அது காப்பாற்றும். அதில் நன்மை தீமைகள்ல இருக்கிறத சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஒரு குருவை எல்லாரும் கம்பல்சரி ஏன் பிடிக்கணும்னா, அவர்கள் இந்த கோள்களையும் காலத்தையும் சூழலையும் உணர்ந்தவர். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு என்னென்ன தேவையோ அவர் கொடுப்பார். புரியுதுங்களா? அப்ப அந்த 9 கோள்களுடைய சூழலை தெரிஞ்சவர் அவர். இப்போ ஜாதகத்தை 3 மாசத்துக்கு ஒரு தட்டை தான் நீ ஜோசிய கட்ட கொண்டு எடுத்துட்டு போவ. அப்ப அவர்கிட்ட நீ என்ன பண்ணிடுவேன்னா, பெரிய விஐபியோட ஜாதகமா இருந்தா அவர் போன்லயே உனக்கு சொல்லுவாரு, ஓ நீங்களா உங்க நட்சத்திரம் டேட்டா படுத்துன. 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கிறவனை போய் சாதாரண ஒரு ஏழையோட ஜாதகத்தை போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் போன வருஷம் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தேன், என் டேட்டா படுத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாரு. ஆனா எங்ககிட்ட நீ உன் முகத்தை காட்டினா போதும், உன் 9 கோள் என்னங்கிறது எனக்கு தெரியும். நீ இன்னும் 2 வருஷம் கழிச்சு சும்மா இப்படி வந்துட்டு நீ எங்கேயே இருந்து போன் பண்ணா கூட உன் அலைவரிசை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா உன் ஜாதகத்தை, திறந்த ஜாதகத்தை நாங்க மூடுறதே கிடையாது. இதுதான் உண்மையான நிதர்சனமான செயல். அப்ப வர்றவனுங்களுக்கு என்னன்னா, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். இதுக்காக தாங்க ஒருத்தருக்கு ஞானம்னு கிடைக்கப்படுது. இதுக்காக தாங்க அவருக்கு உயர்ந்த
குருங்கிற ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. சும்மா கிடையாது. இது படித்து பட்டம் படித்ததுனால ஒரு பவள விழா நடத்தி ஒரு 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 மகுடம் சூடுறது கிடையாது. இது புரியுதுங்களா? ஒரு உடம்பையே துணியா துவைச்சு கும்மி ஆத்துல அலசி காய வச்சு அதை அயன் பண்ணி அதை நல்ல வழியில பண்ணி அதை கோயில் கருவறையில வச்சு அதையும் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டாந்துதான் நமக்கு போடுவாங்க. அப்படிதான் ஞானம். புரியுதுங்களா? இப்ப நீங்க ஞானம்லாம் இது மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்லைன்ல போட்டு இந்த ஆர்டர் போடுறீங்கல்ல, இந்த பிரியாணியா தோசையா என்ன வேணும் இந்த இதுல போட்டுருவோம் அப்படின்னு ஆர்டர் போடுவீங்கல்ல, போட்டேன் சப்பாத்தி போட்டேன் புல்காவை அடுத்தது அப்படின்னு போடுவீங்களா, அந்த மாதிரி. கோயம்புத்தூர்ல இருக்க குருவை பார்த்துட்டோம். இப்போ திருப்பூர்ல ஒருத்தர் ஃப்ரீயா ஒரு 10 நாளைக்கு ஃப்ரீ வகுப்பு நடத்துறாரு, அங்கே போட்டுருவோம். அடுத்தது எங்க இருக்காரு ஒருத்தர், யார் இருக்கா, அந்த கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, அவருக்கு போட்டுருவோம். எந்த சட்டை போட்டாலும் அவனுக்கே 9 கோலை பத்தி தெரியாது. அப்புறம் போய் அவன் போய் என்ன பண்ணுவான்? பண்ண முடியாது. அப்ப இது யாரையும் குறைப்பதற்கோ இல்லை யாரையும் எதுவும் செய்யறதுக்கோ இல்லை. அந்த இறைவனை ஒருத்தருக்கு ஒரு அலைவரிசை வருதுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களை நீங்க காப்பாற்றப்படுவீங்க. இப்ப நம்மளோட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க நிக்காம டிராவல் பண்ணணும். நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா வர ஸ்டாப்ல எல்லாம் இறங்கிடுறீங்க. ஏன் இறங்குறீங்கன்னா சில பஸ் ஃப்ரீயா இருக்கு ஏறிட்டேங்கிறீங்க, சில பஸ்ஸை பிடிச்சி போயிடுச்சு அதனால ஏறிட்டேங்கிறீங்க, சில பஸ்ல சில நண்பர்கள் உட்கார்ந்தாரு அதனால அதுல ஏறிட்டோங்கிறீங்க, சில பஸ்ல ஏறினா காசே இல்லை அதனால ஏறினேங்கிறீங்க. பல கதைகளை சொல்றீங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்ற கதைகள் எல்லாத்துலயுமே அதுல பாதிப்படைய போறது யாருன்னா நீங்க தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா சுவாரஸ்யமா கதை சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்துறது மட்டும் இல்ல, எங்களையும் ஏமாத்த ட்ரை பண்றீங்க. அதுலதான் எல்லா பேரும் தோத்து போறது. இந்த உலகம் நீங்களும் நானும் தடுத்து நிறுத்தினால் நிப்பாட்ட முடியாது. இது சுழற்சி, சுழண்டுகிட்டே இருக்கும், வயசு ஓடிக்கிட்டே இருக்கும், நாள் ஓடிக்கிட்டே இருக்கும், நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நேற்று லெமன் சாதம், இன்னைக்கு புளி சாதம், நாளைக்கு சாம்பார் சாதம், இன்னும் 2 நாள் கழிச்சு மீன் குழம்பு, அப்புறம் கறி குழம்புன்னு இப்படி ஓட்டலாம். அது கிடையாது இல்ல. அப்ப அந்த ஓடிக்கிட்டே இருக்கும், யாராலையும் நிறுத்த முடியாது. அப்ப அந்த சுத்திக்கிட்டு இருக்க சுழற்சிக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரி செய்யறதுக்கு போராடும், பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆவுன்லாம் ஆக வேண்டாம், பிறந்துட்டீங்க மனுஷனா. ஆனா துன்பம் இல்லாம வாழணும்ல, அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிக்கங்க. ஏன் துன்பப்படுறீங்க? ஏன் அழுவுறீங்க? 9 கோளுமே உங்களுக்கு கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, நீ அழுவ மாட்ட, நான் பாத்துக்கிறேங்கிற. நீ எவன்கிட்ட உட்காரணுமோ அவன்கிட்ட உட்காரணும், எவன்கிட்ட உட்காரக்கூடாது அவன்கிட்ட உட்கார்ந்தனா 9 கோளு நல்லா இருந்தா கூட நீ அழுவ. அதான் பிரச்சனை. புரியுதுங்களா? பாகிஸ்தான்ல நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த நாடு அழுகும். இலங்கையில நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் அந்த நாடு அழுகும். சில நாட்டை நீ என்ன போய் அமைதிக்கு புரட்சி என்ன பண்ணாலும் அந்த நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் அழுது கொண்டே இருப்பான். அதை சரி செய்ய முடியாது. அதுக்கு யாருன்னா காரணம் இருக்கு. அது ஒரு ஞானிக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? ஒரு போன்ல நான் போரை நிறுத்திடுங்கிற கதையெல்லாம் இது கிடையாது. போர் நின்றோம், ஆனா அங்க அழுவான். லோக்கல் துப்பாக்கி வச்சு சுட்டுக்குவாங்க டும்மு டும்னு. அது என்ன பண்ணுவீங்க? போருங்கிறது நீங்க 1000 பேர்த்த கொல்றது இல்ல, ஒருத்தனை கொன்னாலும் போர் தான். அது போர் தான். அது நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப. அப்ப அது என்ன சொல்லுவாங்க? அதுதான் அதிர்வலைகள். இப்ப அது என்ன பண்ணுவாங்க? அதிர்வலைகள். இப்ப ஒரு நிறைய யோகிகளை பாருங்க, அவங்க கூட 4 பேர் இருப்பாங்க பணிவிட செஞ்சுக்கிட்டு. அவங்க யாருமே சீடர்களாக இருக்க மாட்டாங்க. வெகு சிலர்கள், 100ல ஒருத்தரோ 2 பேர் மட்டும்தான் சீடர்களா மாறுவாங்க. பாக்கி யாருமே சீடர்களா இருக்க மாட்டாங்க. அவங்க ஏன்னா அவர்கள் இவர்களோட அலைவரிசையில இருந்தாதான் காப்பாற்றப்படுவார். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் இருக்கட்டும்னு பேசாம இருப்பாங்க. இவங்க மாடா உழைப்பாங்க, பார்ப்பாங்க. ரமணர் கூட இந்த மாதிரி 2-3 பேர் இருந்திருக்காங்க. யோகிராம் சுரத்குமாருக்குள்ள இருந்திருக்காங்க. இப்ப நம்ம கிட்டையும் நீங்க இருக்கிற ஆட்களும் உங்களுக்கு தெரியும். இப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா,
அவங்க இங்க இருந்தாதான் பாதுகாக்கப்படுவாங்க. இங்க இல்லைன்னா மாம்பழத்தை தின்னுட்டு கொட்டையை தூக்கி நம்ம தலையில போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாம்பழத்தை திங்கிறதுக்கு முன்னாடி எந்தங்க மாம்பழத்தை சாமி தான் சாப்பிட மாட்டார், நீங்க சாப்பிடுங்கன்னு கையில கொடுத்துட்டு போவாங்க. இப்ப ரமணர் கூட இருக்கிறாருல, அவர்கிட்ட அவரை கும்பிட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் மனசு வச்சு சாமி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, அது மாதிரி சாமிய எந்த டயத்துல வந்தா பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் அங்க இருக்கிறதுனால. அவருக்கு ஏன் இங்க இருக்கிறோம்னே தெரியாது, இவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு மாடா உழைக்கிறாரு, வெளியில போனாருன்னா உண்மையான மாடா போயிடுவாரு, எரும மாடா போயிடுவாரு. புரியுதுங்களா? நீங்க இங்க இருக்கும்போது அவர் நந்தியா இருப்பாரு, இப்ப என்கிட்ட இருந்து அவுத்து விட்டாச்சுன்னா அது எரும மாடா போயிடும். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அது இதுதான் கதை. அப்ப சும்மா நம்மளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சாமியார் பைத்தியமா உனக்கு, அந்த சாமியார்ட்டே போய் உட்காந்துக்கிற, போய் அங்கவே இருக்கிறன்னா அது உட்கார்ல பாதுகாப்பு. அதுதான் பாதுகாப்பு கவசம். சும்மாவா நம்ம ஊர்ல ஞானிகள் பின்னாடி பெண்ணோ ஆணோ போய் உட்கார்ந்தான்? நம்ம ஆளுங்களை என்ன பைத்தியமா, அவனுக்கு தெரியாதா? நம்ம ஆளுங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பெரிய கில்லாடிங்க நம்ம ஆளுங்க? யோகிகளே பயப்படுறான்னா மனம் படைத்த மனிதன் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. கடவுளே பயப்படுது. யாரை பார்த்துடா கடவுள் பயப்படுதுன்னா மனுஷனை பார்த்து பயப்படுது. ஏங்க? அவன் மனம் படைத்தவங்க. அவன் என்னங்க லேப்டாப் எடுத்துட்டு வந்து நமக்கு கிளாஸ் எடுத்துருவாங்க. பாதி பேர் எனக்கு கிளாஸ் எடுக்க தீவிரமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்க வகுப்பெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டீங்க, ஏன் நாங்க உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம். என்னன்னா நாங்க அவ்வளவு புக்கு படிச்சு தயாரா இருக்கிறோம், நாங்க ஒரு ஆராய்ச்சியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா குருநாதரை பத்தி அப்படின்னு. நீங்க வாய்ப்பு கிடைச்சா லேப்டாப்பை திறந்து நாங்க உங்களுக்கு வகுப்பு எடுத்துருவோம் அப்படின்றது. அப்புறம் தான் கடவுள் சொல்றாரு, நமக்கு வகுப்பு எடுப்பதற்காகவும். அது மட்டும் இல்ல, நீங்க அந்த காலகட்டத்திலேயும் இந்த காலகட்டத்தான் சிவபெருமான், பார்வதி, ராமன், கிருஷ்ணர் எல்லாம் திட்டுனவங்க, கண்ணாப்புண்ணன் திட்டினவங்க, அவங்கள பத்தி பயங்கரமா பேசினவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னு பாத்துக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, டே நீங்களாம் என்னடா யோகி, சாதாரண மனிதன் என்னையெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்கடா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. அப்ப நீங்க என்னமோ சிவன் 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 உருகுறீங்க, குருநாதா குருநாதாங்கிறீங்க. அங்க பாரு பிரியாணியை தின்னுக்கிட்டு என்ன திட்டுறான், கிளிக்கிறான். ஏதுடா அவங்க தாய் பார்வதிங்கிறான், எதுக்குடா தயிர் பாக்கெட்டை கொண்டு சிவலிங்கத்தை ஊத்துறீங்கிறான், பால் பாக்கெட்டை ஏன்டா அங்க கொண்டு ஊத்துறீங்கிறான், தேங்காவை ஏன்டா அங்க கொண்டு உடைக்கிறீங்கிறான். அது ஒரு ஏழைக்கு சோறை கொடுக்கலாமா, தயிர் பாக்கெட்டை எடுத்துட்டு போய் ஏழைக்கு கொடுக்கலாம்ல, பாலை எடுத்துட்டு போய் ஏழைக்கு கொடுக்கலாம்ல, ஏன்டா சிவலிங்கத்துல ஊத்துறீங்க, அதெல்லாம் என்னடா இருக்கு அப்படின்னு திட்டுட்டாங்க. அவன் ஏன் பாலை ஊத்துறான் தயிரை ஊத்துறான் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி, அந்த தயிர் ஊத்துறான் பாலை ஊத்துறாங்கிறத தாண்டி இவன் ஏன் பேசுறாங்கிறது இவனுக்கு தெரியாது. அது ரொம்ப முக்கியம். அப்ப அவன் ஒண்ணு செய்யறான், அது அறியாமைங்கிற. இப்ப நீ செய்யறது சயின்ஸா சொல்லு. நீ ஒண்ணு, அவன் அறியாமையில பாலை ஊத்திடுறான் சிவலிங்கத்து மேல, அவனை நீ விமர்சனம் பண்ற, அது அறியாமை, நீ பேசுறது சயின்ஸா? அந்த சிவலிங்கம் என்னன்னே உனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அது ஒண்ணு இருக்குல்ல, சும்மா இருக்கா? முதல் முறையாக ஒரு வீட்டுல மாடு கண்ணு போட்டோம்னா அதை எடுத்துட்டு சீம்பால்னு காய்ச்சி வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற மகத்துவம் என்னன்னு தெரியுமா? அத மாதிரி தன்னுகிட்ட இருக்கிற விளைஞ்சதை படைத்ததை முதல் முறையாக கொண்டு போய் இறைவன் காலடியில ஒரு மனிதன் வைக்கணும். எவ்வளவு உயர்ந்த மேம்பட்ட செயல் தெரியுமா? இதுதான் சரணாகதிங்கிறது. சில மனிதன் கொஞ்சம் தீவிரமானவன் என்ன பண்றான்னா, கீழே வைக்காம தலையில ஊத்திடுறான். சில மனிதன் உணர்ச்சி பெருக்கெடுத்து என்ன பண்றான்னா, லெட்டர் கணக்கா வாங்கி கொண்டு ஊத்திடுறான். இது பேர் பக்தியில செய்யறது இல்லை, இதுதான் சரணாகதிங்கிறது. இத அவன் ஊத்துறவன் என்ன கண்டிஷன்ல ஊத்துறாங்கிறது தெரியாது. அதை பார்க்கிறவனும் வேற மாதிரி பார்த்தாரான், ஊத்துறவனும் வேற மாதிரி ஊத்துறான், பார்க்கிறவனும் வேற மாதிரி பார்க்கறான். அதான் பிரச்சனை. இப்போ உணரணும். உணர்ந்துட்டா அதுல ஒரு விஷயம் இருக்கு. 5 லிட்டர் 10 லிட்டர் தயிரை நீ ஊத்திடுற, பாலை ஊத்திடுறன்னா 5 லிட்டர் தயிரையும் பாலையும் வச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் சோறு போட்டுருவியா நீ?
சொல்லுங்க. சில கோவில்கள்ல சில இடங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அன்னதானம்லாம் நடக்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நான் பேசக்கூடாது, அதில் அரசியல் ஆயிரும். அதனால் அது அந்த மாதிரி இல்லை. புரிஞ்சு அதை தெளிவடைஞ்சு சும்மா கணக்குக்காக 50 பேத்துக்கு 100 பேருக்கெல்லாம் சோறு போடுறேங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அன்னதானம்னா பசி ஆத்துறதுன்னு பேர். 10 பேரும் வரலாம், 1000 பேரும் கூட வரலாம். ஆனால் அவனுக்கு சோறு போடணும். நான் 11 மணிக்கு திறந்து வச்சு 4 டோக்கனை கொடுத்துட்டு நான் 12 மணிக்கு மூடிடுவேன்னா அது பேர் அன்னதானம் கிடையாது. அது எதுக்கு பேர் அன்னதானம்? அது பேர் அன்னதானமா? முதல்ல ஒரு 12 மணிக்குள்ள டோக்கன் வாங்கிட்டு 4 பேர் சாப்பிட்டாருனா, இல்லை 20 பேருக்கு தான் நாங்கள் டோக்கன் கொடுப்போம், அது பேர் அன்னதானமே கிடையாது. அது போடவே கூடாது. நீ ஏன் போடுறத? ஒரு நாள் அந்த டோக்கனுக்காக, அந்த ஒத்த வேலை சோத்துக்காக நீ காத்திருந்தனா அதோட வழி என்னன்னு உனக்கு தெரியும். இந்த யோகி என்பவன் ஒரு உயிர் அழுகும், இந்த உடலும் அழுகும். அதனாலதான் பசி அறிந்து உடனே அவனுக்கு அன்னதானத்தை கொடு. உயிர் அழுதால் நான் வருவேன், உடல் அழுதால் அன்னம் வரும். உயிர் அழுதால் நான் வருவேன், உடல் அழுதால் அன்னம் வரும். உடல் என்பது அழுவது பசிக்காக அழுவும், தன்னுடைய வறுமைக்காக அழுவும், தன்னுடைய குடும்பத்துக்காக அழுவும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணும்? அன்னதானத்தை கொடுத்தோன்னே அந்த உடல் என்ன பண்ணும்? ஒரு தைரியம் வந்துடும். இப்ப நீங்க இருக்கீங்க, கடுமையான பசியில போறீங்க, ஒரு 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 அதிசயமான ஒரு மனிதர் உங்ககிட்ட ஒரு உணவு கொடுக்குறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு உணவு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு உணவு போட்டோம் அவங்ககிட்ட கிடைக்கும். அவர் அதிசயமானவர், கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் காணும். அப்போ உணவை சாப்பிட்டுறீங்க. சாப்பிட்டோன்னே எல்லா கலப்பும் மறந்து போயிடுது. அப்போ உங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, தெய்வீகமாக யாரோ ஒருத்தர் இந்த உணவை கொடுத்துருக்கிறாரு, நம்ம போய் ஏதாவது ஒன்று செய்யண்டா அப்படின்ட்டு போகுது. அதே தாங்க அருணகிரி எல்லாம் சாக போனவன ஒரு உயிர்ந்த உயிர் சக்தி காப்பாற்றி பிடிச்சு. புரியுதுங்களா? அப்ப அவனுக்கு என்ன ஆகி போச்சு? கலப்பு போயிருச்சு. இப்பதாண்டா நம்ம வாழணும்னு வேலை வந்தான். இதே மாதிரிதான் அப்ப கோவில்கள்ல தர அன்னதானம்லாம் என்னன்னா, கலப்போட ஒருத்தன் வருவான், அவனுக்கு நீ என்ன கொடுக்குற? உயர்ந்த சக்தி மாதிரி உள்ள பொருளை கொடுக்கணும். அது பேர் தான் அன்னதானம். அப்ப அந்த அன்னதானத்தை அவன் சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? அவனுக்குள்ள இருக்கிற எல்லா செயலையும் போக்கி தைரியத்தோட, இன்னும் வீரியத்தோட குடும்பத்தை அழைச்சிட்டு கீழே போய் என் வேலையெல்லாம் செஞ்சு நல்ல வேலையை முடிச்சுட்டு நான் வேகமா இறைவனை பார்க்க வரேன்னு ஒரு வேலை செய்யும். நீ அது அன்னதானத்தை ஏதோ ஒன்று ஆள் பார்த்து பச்சை சட்டை போட்டிருக்கிற உள்ள விடு, அந்த கட்டாம்புட்டர் சட்டை போட்டிருக்கிற உள்ள விடுன்னா அது பேர் அன்னதானம் கிடையாது. சட்டையே இல்லாம பக்கத்துல இறைவன் நிற்பான், அவனுக்கு என்ன பண்ணுவ நீ? புரியுதுங்களா? நீ போட்ட மொத்த அன்னதானமும் வீணா போயிடும். இதெல்லாம் இருக்கு. நம்ம தியானம் சொல்லி தரோம், திடீர்னு லூசு மாதிரி கடவுளே நிற்பாரு. என்ன நீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்க்க நிற்பாரு. நீ பெரிய டீச்சர் தானே அப்படின்ட்டு அவர் நின்றுட்டு இருப்பார். நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு லூசு நின்றுட்டு இருக்குன்னு. நான்லாம் ஒரு பொழுதும் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் அப்படி கவனமா தியானத்துல உள்சார்ந்து பார்ப்பேன். யாராவது ஒரு குதர்க்கமா கேள்வி கேட்டா கூட அது யாரு அந்த மாதிரி ஊடுருவி போய் பார்ப்பேன். இதுதான் கேட்குதா, இல்லை இதை எவனாவது ஒருத்தன் கேட்க வச்சிருக்கிறான், இதுக்கு பின்னாடி ஏதாவது இயங்குதாங்கிறதெல்லாம் பார்ப்பேன் ஊடுருவி. சும்மா அப்படியே கடந்தெல்லாம் போக மாட்டேன், ஊடுருவிடுவேன். ஏன்னா அதை செக் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நமக்கு வந்திருக்கோம். சும்மா கிடக்கக்கூடாது. அது என்னன்னு ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அவன் அப்போ ஆப்போசிட்ல பார்ப்பான், பரவாயில்ல விழிப்போட தான் வகுப்பு நடத்துற, ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு வகுப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு, அந்த வகுப்பை விட்டு வந்தோன்னே 2 பேர் ஆன்ம விடுதலை வேணும்ட்டாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கும் ஆன்ம விடுதலை கொடுக்கணும் போல தோணிடுச்சு. ஆன்ம விடுதலை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான 2 உயர்ந்த ஆற்றல்கள் நின்னது. அந்த அவங்கள வச்சுக்கிட்டு ஆன்ம விடுதலை நான் கொடுக்கக்கூடாது, அது போயிடுச்சு. நான் ஆன்ம விடுதலை கொடுத்துட்டு வந்தோன்னே அது நீ ஆன்ம விடுதலை இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டேன், நான் போயிட்டேன். ஒரு 2 செகண்ட் கழிச்சு நீ செய்தது ரொம்ப நல்ல உயர்ந்த காரியம், அதனால போனவன் நானே வர்றேன்னு வந்துச்சு.
ஏன்னா அந்த இடத்துல அவனுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கலன்னா அவனை அடுத்தது சரி செய்ய முடியாது. எனக்கு அவனுக்கு என்ன ஒன்றும் பந்தம் கிடையாதுங்க, அவன் எனக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நான் அவனை காப்பாற்றப்பட்டாகணுங்கிறது என்னை ஒரு தூண்டி ஒரு செயல் இறக்குது களத்தில். அப்போ உயர்ந்த சக்தி என்ன, நான் அதுக்குரிய ஆள் கிடையாது, நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், ஆனால் என்ன வச்சுக்கிட்டு நீ அந்த வேலை செஞ்சிருக்க கூடாது. அப்போ நான் என்ன இன்னும் கொஞ்சம் விழிப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத அது எனக்கு உணர்த்துது. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அந்த இடத்துக்குள்ள எனக்கு உங்களை தாண்டி அவன் விழிப்போட தெரிஞ்சுட்டான். அப்போ அது என்ன நினைச்சிச்சுன்னா, அது மிக சரியான செயல் தான். போனது திரும்பி வந்துருச்சு. அந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் போனது திரும்பி இருந்து அந்த வகுப்பை நாம் நடத்தி முடிக்கிற வரைக்கும் அது கூட இருந்து அந்த வேலை முடிகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போணுச்சு. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, இல்லை, உடல் இல்லாதவன் வருவான் வகுப்புக்கு. பெரிய சவால் நமக்கு எங்கே காத்து இருக்கோம்னா அவங்க வருவாங்க, நம்மளை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. நம்ம பயப்படுறது அங்கே தான் பயப்படுவோம். இந்த கொலை நடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில டிக்கெட்லாம் வருவாங்க. அப்போ நம்ம அடக்க ஒடுக்கத்தோட எப்படி எப்படி என்ன மாதிரி பேசப்படணும்னு சமயத்தில் என்னன்னா, நமக்குள்ள எவனாவது ஒருத்தன் ஊடுருவிட்டானா அவன் பேசிடுவான். நீங்கள் நினைக்கும் போது நான் அந்த குருமாரை திட்டேன், இந்த குருமாரை திட்டினவன் நான் கிடையாது. உனக்கு வேண்டியவன் அகத்தியரை போகிற எவனோ ஒருத்தன் என் மூலியமா திட்டிருப்பான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருப்ப, நான் திட்டல அவனை, நான் பேசல, அவன் என் மூலியமா என்ன தடுத்து ஆட்கொண்டு என் மூலியமா மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நிகழும். இதெல்லாம் வெளியில பார்க்குறவங்களுக்கு விசித்திரமாகவும் இதாகவும் இருக்கும். ஒரு மனித வாழ்க்கையும் வேடிக்கை தான், ஒரு யோகியோட வாழ்க்கையும் வேடிக்கை தான். அந்த வேடிக்கை கதாபாத்திரத்தை கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம அணுகணும். பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலோட பேசுவோம்.